ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ என் மீது வைத்திருக்கும் இறை நம்பிக்கையும் பக்தியும் சேர்ந்துதான் இப்போது உன் கஷ்டத்திற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி உன் வாழ்க்கை பாதையை வெற்றியின் பக்கமாக திசை திருப்பப் போகிறது. நீ என் மீது இவ்வளவு அன்பும் பாசமும் வைத்திருக்கும் போது இனிமேலும் உன் கஷ்டங்களை உன் வாழ்வில் தொடர விடுவேனா என்ன? இதோ இப்போதே உன் கஷ்டத்திற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து நீ ஆசைப்பட்டதை மிகவும் சுலபமாக உன் வாழ்வில் நடத்தி தரப்போகிறேன். வாழ்க்கையை பற்றி இனிமேல் நீ கவலை கொள்ளும்படி எந்த விஷயமும் கசப்பாய் இருக்காது. இனிமையான வாழ்க்கையை நீ இன்பமாய் வாழும்படி உனக்கான பொற்காலத்தை நான் உருவாக்கப் போகிறேன். இரக்க குணம் கொண்ட என் அன்பு பிள்ளையான உன்னை மனிதர்கள் வேண்டுமானால் ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் இந்த வராகியம்மா ஒருபோதும் உன்னை ஏமாற்றவோ அல்லது உன் ஆசையை நிராசையாகவோ விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. எல்லா உனது வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தருவதற்காக தானே இப்போது உன் வீட்டு வாசலில் நின்று உனக்கான இறுதி வாய்ப்பை தருவதற்காக காத்திருக்கிறேன். இனி நீ நன்றி சொல்ல தயாராகு. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் கடைசி இரவாக இந்த நாளை நான் மாற்றப் போகிறேன். இப்போது நான் சொல்வதெல்லாமே இன்று இரவோடு இரவாகவே நடந்துவிடும். உன்னை தேடி வந்து நீ வேண்டியதையே உன் கரங்களில் ஒப்படைப்பதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்துள்ளேன். உனக்காக இந்த வராகியம்மா நானே இருக்கும்போது உனக்கென்ன துக்கம் வரப்போகிறது? எல்லா பிரச்சனைகளையும் நன்மையிலேயே நான் முடித்து வைக்கிறேன். நீ கவலைப்படாதே. என்னை நம்பி இருப்பவர்களுடன் நான் எப்போதும் இருப்பேன். இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணரத்தான் போகிறாய் என் செல்லமே. நீ எங்கு சென்றாலும் அங்கு உனக்கு துணை செய்வதற்காக உனக்கு முன்னால் போய் நான் நின்று கொண்டுதானே இருக்கிறேன். தேவையில்லாமல் நீ கலங்காதே. நீ என்னிடம் வேண்டிய எல்லா உனது வேண்டுதல்களையும் நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருவேன். உன் பொறுமைக்கான பொக்கிஷத்தை நீ அடையத்தான் போகிறாய். என் வாக்கினை நம்பு என் செல்லமே. எத்தனை துன்பம் வந்தாலும் நான் உன் துன்பத்தை போக்குவேன் என்கிற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை அது நடக்காமல் போகவே போகாது. உன் துன்பங்களை எல்லாம் போக்கக்கூடிய அருமருந்தாக இந்த வராகியம்மா எப்போதும் உன் அருகிலேயே இருக்கப் போகிறேன். மாங்கல்ய வரம் கேட்ட என் பிள்ளைகளுக்கு முழு மனதோடு அந்த பாக்கியத்தையும் குழந்தை வரத்தையும் சேர்த்தே குறைவில்லாமல் அளிப்பேன். உன்னுடைய இல்லற வாழ்க்கை என்பது இனிதாய் அமைவதற்கு எல்லா வகையிலும் நான் உறுதுணையாய் இருப்பேன் என் செல்லமே. என்னை பார்ப்பதற்கு உன்னால் வர முடியவில்லையே என கவலைப்படாதே. நேரம் வரும்போது நானே உன்னை தேடி வருவேன். இப்போது உன் வாழ்வில் கஷ்டங்களும் கவலைகளும் சோதனைகளும் அதிகமாக இருக்கிறது என்று தானே யோசிக்கிறாய்? சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்று தானே அர்த்தம். கவலைப்படாதே, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அனைத்து சோதனைகளும் உன் மன வேதனைகளும் இன்றோடு உன்னை விட்டு மறையப் போகிறது. உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் கண் முன்னாலேயே உன்னை உயர்த்தி காட்டி வாழ வைப்பேன் என் செல்லமே. நீ நினைப்பது நல்லதாக இருக்கும்போது இனி நடப்பதும் நல்லதாக தான் இருக்கும். கலங்காதே. துன்பமெல்லாம் தீர்ந்து இந்த வராகி அம்மாவின் அருளால் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன். எவ்வளவு சோதனை வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என நினைத்து கொண்டு என்னை மனதில் வைத்துக்கொள். நீ விரும்பிய ஒன்றை நான் கொடுக்க நினைத்து விட்டால் எவ்வளவு குழப்பமான சூழ்நிலைகளும் இக்கட்டான சந்தர்ப்பங்களும் அமைந்தாலும் கூட அதை நிச்சயமாய் உன் கைகளில் ஒப்படைத்தே தீருவேன். இனி நடக்கப் போவது எல்லாமே என் அருளால் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. நடந்ததை நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்ட காலமெல்லாம் போதும். இப்போது நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க தயாராகு. இனி வருகின்ற காலமெல்லாம் உனக்கான வசந்த காலமாகவே இருக்கப் போகிறது. நீ வேண்டிய அனைத்தையும் விரைவிலேயே நான் நிறைவேற்றி தருவேன். கவலை கொள்ளாதே. என் அன்பு பிள்ளைகளை நான் சோதிப்பேனே தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் செல்லமே. உன் உதட்டில் ஒன்றும் உள்ளத்தில் ஒன்றுமாக நீ ஒருபோதும் பேசியது கிடையாது. ஆனால் அப்படி பேசக்கூடிய நபர்களும் உறவுகளும் உன் அருகில்தான் இருக்கிறார்கள். அவர்களிடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள். நீ செல்லும் பாதை சரியாக இருந்தால் நீ வேகமாக அல்ல மெதுவாகவே ஓடினாலும் நிச்சயமாக வெற்றி பெறுவாய். ஏனெனில் உனக்கு நான் வெற்றியை தான் கொடுக்க வேண்டும் என தீர்மானித்து விட்டேன் அல்லவா? இந்த வராகியம்மா உன்னுடன் இருக்கும்போது உனக்கு ஏன் நம்பிக்கை குறைவாக இருக்க வேண்டும்? தன்னம்பிக்கையோடு இரு. உனக்கும் உன் மனசாட்சிக்கும் நேர்மையாக இருக்கக்கூடிய உன்னை எந்த விதத்திலும் கஷ்டப்படுத்த நான் விடமாட்டேன். பக்தியின் மூலமாகவே உன் ஆசைகளை நீ குறைத்து கொண்டு அனாவசியமாய் செலவுகள் செய்வதையும் குறைத்து கொண்டு அவசியமாய் தேவையான விஷயங்களை மட்டும் செய்து கொண்டு வாழப் போகிறாய்.
நல்லவனாகிய உனக்கு ஒருபோதும் பாவம் சேர விட மாட்டேன். கெட்டவர்களுக்கு எப்படி புண்ணியம் சேராதோ அதே போல கெட்டவர்கள் வாழ்வில் நல்லதும் நடக்காமல் நல்லதை நினைத்து கொண்டிருக்கும் உனக்கான நல்லதை நான் நடத்தி தர வந்து விட்டேன் என் செல்லமே. என் அன்பு பிள்ளையான நீ இனி கவலைப்படவே கூடாது. எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாய் நான் இருப்பேன். இனி நடக்க இருப்பது எல்லாமே நல்லதாக தான் இருக்கும். வாழ்க்கையில் நீ எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கு உனக்கு துணையாய் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? தன்னம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே. இன்றைய தினம் வேண்டுமானால் உனக்கு கடினமாக இருக்கலாம். இது நாள் வரை உன் வாழ்க்கை எப்படி இருந்ததோ கவலைப்படாதே. இனிமேல் நாளைய நாள் முதல் உன் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாகவும் பிரகாசமானதாகவும் மாறப்போகிறது. திடீரென ஒரு திருப்பத்தை உன் வாழ்வில் வரவழைக்கப் போகிறேன். அதுவரைக்கும் பொறுமனமே. எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் காலம் தேவையல்லவா? நீ எங்கே சென்றாலும் அங்கு உனக்கு முன்பாக நான் போய் நின்று உனக்கு துணையாய் இருந்து உதவி செய்வேன். மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் வரும் என்பதில் உனக்கு சந்தேகமே வேண்டாம். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்வில் அதிசயம் நிகழப் போகிறது. ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் நீ திகைக்கப் போகிறாய். உனது வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது என் செல்லமே. உன் வீட்டிற்குள் வந்து அமர்ந்துவிட்ட இந்த வராகி அம்மா இனி நீ என்ன கேட்டாலும் கொடுப்பேன். நீ நினைத்ததையெல்லாம் நடத்தி முடிக்க தயாராக தானே நான் வந்துள்ளேன். நீ கீழே விழும்போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும், நீ தனியே அழுகும் போதெல்லாம் கண்ணீரை துடைக்கவும் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்கிறாய்? தேடி தேடி கிடைத்த நல்ல உள்ளமும் நீதான். இனி தேடினாலும் கிடைக்காத நல்ல உறவும் நீதான். உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்களை பற்றி தவறாக நினைக்காதே. அவர்களுடைய நேரமும் காலமும் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் ஏனோ உன்னை தவறாக நினைக்க வைத்துவிட்டது. ஒவ்வொருவர் மனநிலையும் வெவ்வேறானது என்பதை புரிந்து கொண்டு அமைதியாய் இருக்க பழகு. அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பார்த்த உன் வாழ்வில் இனி வரும் நாட்கள் எல்லாம் வசந்தங்களாகவும் அழகானதாகவும் நிம்மதியானதாகவும் இருக்கப் போகிறது. உன்னை சுற்றி தினம் தினம் 100 எதிர்மறை நிகழ்வுகள் நடந்தாலும் நேர்மறையான எண்ணங்களோடு நீ எதையும் அணுக பழகிக்கொள். உன் வாழ்வில் வரக்கூடிய இன்பங்களையும் வெற்றிகளையும் நீ அனுபவிக்க தயாராக தானே இருக்கிறாய். அப்படிப்பட்ட என் அன்பு பிள்ளையான உனக்காகவே துன்பங்களையும் தோல்விகளையும் உன் வாழ்விலிருந்து துரத்தி அடிக்கப் போகிறேன். இனிமேல் நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களும் சந்தோஷ விஷயங்களும் உன் வாழ்வில் வந்து சேரும். உன்னை தரம் தாழ்த்தி பேசுபவர்களுக்கும் உனக்கு மரியாதை கொடுக்காமல் மதிப்பளிக்காமல் நடத்துபவர்களுக்கும் நீ எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம். உயரத்தில் உதிக்கும் சூரியனாய் உன்னை உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வைத்து எல்லாரும் உன்னை பார்த்து வியக்கும்படி நான் செய்யத்தான் போகிறேன். அது கூடிய விரைவில் நடக்கும். அதற்கு முதல் கட்டமாக தான் இப்போது முதலாக உன் கஷ்டங்களை எல்லாம் முடித்து வைத்துவிட்டு இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உன் வேண்டுதல்களையும் எண்ணங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றி அழகான வாழ்க்கையை நீ அற்புதமாய் வாழும்படி செய்ய போகிறேன். அற்பமான மனிதர்களெல்லாம் உன்னை விட்டு விலகி போய் உன் அற்புதமான வாழ்க்கையைக் கண்டு மிரண்டு திகைத்து நிற்கப் போகிறார்கள். மனிதாபிமானத்தோடு வாழக்கூடிய என் செல்ல பிள்ளையான உன் வாழ்வில் இனி எல்லாமே நல்லதாக நடக்குமென நான் இப்போதே உனக்கு உறுதியளிக்கிறேன்.